எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ்ல ஐஏஎம் பாலிசிஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஐஏஎம்னா என்னென்னா, ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பதிவுலேயே நம்ம பார்த்தோம். அது பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. இப்போ ஐஏஎம் பாலிசிஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கணினி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து யூசர்ஸ் இருப்பாங்க. அந்த யூசர்ஸ் பற்றி நம்ம ஐஏஎம் இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துட்டோம். இப்போ எல்லா யூசரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பில் இருப்பாங்க. அந்த குரூப் தான் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா, சேல்ஸ் டீம், அக்கௌண்ட்ஸ் டீம், சர்வீஸ் டீம் அப்படின்னு 3ஆக பிரிச்சுருக்கோம். சரிங்களா? சரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குரூப்புக்கும் ஒரு பாலிசிஸ் இருக்கும். அந்த பாலிசி யாருக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா, அந்த குரூப்னுடைய மெம்பருக்கு. அந்த குரூப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அந்த குழுவில் உள்ள எல்லாருக்கும் அந்த பாலிசிஸ் அப்ளை ஆகும். அப்புறம் இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா, யூசர் 1, யூசர் 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இவங்க வந்து சேல்ஸ் டீமில் இருக்காங்க. இப்போ சேல்ஸ் டீமுக்கு என்ன பாலிசியோ, அந்த பாலிசி யூசர் 1, 2, 3 இவங்க 3 பேருக்கும் அப்ளை ஆகும். சர்வீஸ் டீமுக்கு என்ன பாலிசி கொடுத்துருக்குமோ, என்ன ரூல்ஸ் சட்டத்திட்டங்கள் அவங்களுக்கு வகுத்திருக்குமோ, அந்த சட்டத்திட்டங்கள்னு சொல்வதை விட விதிகள்னு சொல்லலாம். அந்த விதிகள் உட்பட்டு இவங்க நடப்பாங்க. யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, யூசர் 4, யூசர் 5, யூசர் 6 சர்வீஸ் டீம் இது. இப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் 3 அண்ட் யூசர் 4 இவங்க வந்து சேல்ஸ் டீம், சர்வீஸ் டீமில் மட்டும் இல்லாமல் இன்னொரு புது டீம்லேயும் இருக்காங்க. என்ன டீம்னா, அக்கௌண்ட்ஸ் டீம். அதாவது இவங்க யூசர் 3யும் யூசர் 4ம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் யூசர் 3 வந்து சேல்ஸும் பார்ப்பார், அக்கௌண்ட்ஸும் பார்ப்பார். அந்த மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா யூசர் 4 அக்கௌண்ட்ஸும் பார்ப்பார், சர்வீஸும் பார்ப்பார். இந்த 2 டீமில் வந்து அவங்க வேலை செய்வாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இப்போ யூசர் 3க்கு வந்து சேல்ஸ் டீம்னுடைய பாலிசியும் அப்ளை ஆகும், அக்கௌண்ட்ஸ் டீம் தான் அப்ளை ஆகும். அதே மாதிரி யூசர் 4க்கு சர்வீஸ் டீம் தான் அப்ளை ஆகும், அக்கௌண்ட்ஸ் டீம் தான் அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு யூசர் தனியாக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த யூசர் 7 வந்து தனியாக இருக்கார் பாருங்கள். இப்போ அவருக்கு ஒரு பாலிசி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து இன்லைன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான். இப்போ ஒரு பாலிசி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு சில கோடிங்ஸ் இருக்குது. அது டிஃபால்ட்டாகவே வந்து அதாவது ஏடபிள்யூஎஸ்லேயே கொடுத்துட்ருப்பாங்க. அது எந்த மாதிரி இருக்கும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் வடிவமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதை பார்த்து குழப்பமடைய வேணாம். இதனுடைய விளக்கத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் வேர்ஷன் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் இருக்குது, எஸ்ஐடின்னு இருக்குது, எஃபெக்ட்டு, பிரின்சிபல், ஆக்ஷன், ரிசோர்ஸ், இந்த ERN அப்படின்னு இருக்குது. க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். வேர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங்குவேஜினுடைய வேர்ஷன். சரிங்களா? அது எப்போ வந்து வெளியே வந்தது அப்படின்றதுக்கான தேதி இங்கே இருக்குது. ஐடி அப்படின்னா அண்ட் ஐடென்டிஃபையர் ஃபார் ஏ பாலிசி. இது இருந்தாலும் இருக்கும், இல்லைனாலும் இல்லை. அதனால தான் இது ஆப்ஷனல் கொடுத்துருக்கோம். இந்த பாலிசி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நம்பரோ இல்லை பெயரோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஐடி. இங்கே ஐடி நம்ம ஆப்ஷனல்ன்றதுனால ஐடியை நம்ம கொடுக்கல. அடுத்த ஸ்டேட்மெண்ட், 1 or more இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அது என்ன அப்படின்றது நம்ம சொல்கிறது. அதுக்கடுத்து எஸ்ஐடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஐடி அண்ட் ஐடென்டிஃபையர் ஃபார் தி ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இது முதலாவது ஸ்டேட்மெண்ட், இது 2வது ஸ்டேட்மெண்ட், 3வது ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க இல்லைங்களா? அதனால தான் ஸ்டேட்மெண்ட் ஐடின்னு இதை வந்து எஸ்ஐடின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எஃபெக்ட்னா அந்த யூசருக்கு ஒரு பர்மிஷன் நம்ம அலோவ் பண்ணுறோமா இல்லை டெனி பண்ணுறோமா. சரிங்களா? ஒரு பண்ணுன்னு சொல்கிறோமா இல்லை பண்ண வேணான்னு சொல்கிறோமா அப்படின்ற மாதிரி அதனுடைய வேலையை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரின்சிபல்னால் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அக்கௌண்ட்டு, யூசர், அவருக்கான ரோல். சரிங்களா? என்ன யூசர், அவருக்கான வேலை என்ன. அப்புறம்
டு விச் திஸ் பாலிசி அப்ளை டு, எந்த பாலிசி அவருக்கு அப்ளை ஆகும் அப்படின்ற தகவல் அங்கே இருக்கும். சரிங்களா? அதாவது யூசர்ன்றவர் யார், சரிங்களா, அந்த யூசருக்கான ரோல் என்ன, அவருக்கான வேலை என்ன, அவருக்கு எந்த பாலிசி அப்ளை ஆகும் அப்படின்ற தகவல்கள் இதில் இருக்கும். சரிங்களா? சரி. ஆக்ஷன். ஆக்ஷன்னா என்ன? வேலை. சரிங்களா? சரி. இதில் என்ன இருக்குன்னா, லிஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் திஸ் பாலிசிஸ் அலோ ஆர் டெனிஸ், என்னென்ன வேலைகள் இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம், எதெல்லாம் வந்து இவங்கக்கிட்டேருந்து தடுத்துருக்கோம் அப்படின்ற தகவல் வந்து இந்த ஆக்ஷனில் இருக்கும். அடுத்த ரிசோர்ஸ், லிஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் விச் த ஆக்ஷன் அப்ளை டு, ஆக்ஷன் அப்ளை பண்ண ரிசோர்ஸஸ் ஃபுல்லாக இதில் இருக்கும். கண்டிஷன்ஸ். கண்டிஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷனல் தான், அது கொடுத்தாலும் கொடுக்கலாம், குடிக்கலனாலும் விட்டுடலாம். என்னென்ன பாலிசிக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாலிசிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமுக்கும் ஒரு பாலிசி இருக்கும். இப்போ ஒரு யூசர் 2 டீமில் இருக்காருன்னா அவருக்கு 2 பாலிசியும் வந்து செட் ஆகும். இப்போ ஒருத்தர் தனியாக இருக்காருன்னா அவரது வந்து இன்லைன் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாலிசிக்கான கோடிங், சரிங்களா, இதுதான் அந்த கோடிங். ஸோ இதில் ஒரு வரியும் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதை இன்னும் நீங்கள் வந்து பயிற்சியாக செஞ்சு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப தெளிவாக புரியும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தியரிட்டிக்கலாக மட்டும் படிச்சுட்டு விட்டுறாமல் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அது இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்க முடியும். அது வந்து நமக்கு மறக்கவே மறக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் பயிற்சி செஞ்சு பார்க்க முடியுமோ அதெல்லாம் பயிற்சி பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.